தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோதை ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து நடேசன் வந்து என்னாச்சு கோதை, ஏன் இவ்வளோ வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எப்படி தமிழுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. சரஸ்வதிக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் கூட சந்தோஷமா இல்லை. கல்யாணம் ஆனதும் அவளை நான் பண்ணாத கொடுமை கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு தனியாக வந்து இப்போதான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு கடவுள் புனிதத்துல அவங்களுக்கு கொழுந்து நின்றது. அப்பத்திலிருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அந்த பொண்ணால நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே முடியலங்க. அதுல நானும் ஒரு பங்கா இருக்கேன்னு நினைக்கும் போது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு கோதை, நீ வந்து இந்த மாதிரி வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா தமிழுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? நம்மளை விட தமிழுக்கு ஆறுதல் சொல்லணும்னா அது சரஸ்வதியால மட்டும்தான் முடியும். சரஸ்வதியோட நிலையை நினைச்சு தமிழ் ரொம்பவே வருத்தத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இப்போ உடம்பு முடியாம இருக்கு. அவனுக்கு பக்கபலமா நம்ம தானே இருக்கணும்ன்றாங்க. இல்லைங்க, நானே கலை இறங்க போறேன். இத்தனை நாள் கோதை பொறுமையா இருந்துதான் அந்த அர்ஜுனெல்லாம் பார்த்திருக்கான். ஆனா இந்த கோதை வில்லத்தனமா ஆனா அதை அந்த அர்ஜுனால தாங்க முடியாத என் மருமகளுக்காக நானே கலை இறங்க போறேன்னு சொல்லிட்டு கோதை அதிரடியா முடிவு எடுக்கிறாங்க. இதனால அர்ஜுனோட உண்மையான முகம் ராகினிக்கு தெரிய வருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.